எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே அடல்ட் தான்ப்பா. அதனால் கிட்ஸ் பெட்ரூம் இல்லாமல் 3மே மாஸ்டர் பெட்ரூமாக வீடு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்காக வடமேற்கு கார்னர் சைட்டில் கட்டப்பட்ட ஒரு அழகான 3 BHK செமி ஃபர்னிஷ்டு வீடு தாங்க வீடியோவில் பிடிச்சி கொண்டு வந்திருக்கேன். என்னடா வீட்டை காட்டாமல் வெளியில் வந்து ரோட்டை மட்டும் சுற்றி சுற்றி காட்டுறேன்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? அட ஆமாங்க, இந்த வீட்டோட இன்னொரு முக்கியமான ஸ்பெஷாலிட்டியே இந்த மரம் தாங்க. வீட்டுக்கு முன்னாடி ஆலோசனை செடி வளர்ந்துட்டாலே வெட்டி வீசுற இந்த காலகட்டத்தில் மரத்தை வெட்டாமல் இந்த வீட்டை கட்டி முடிச்ச பில்டரு ஒரு பெருமைக்குரிய மனுஷன் தானுங்க. நிறைய வீடுகள் நம்ம சேனலில் போட்டுக்கிறோம். ஆனால் இந்த வீட்டுக்கு முன்னாடி மரம் இருக்கிறது எனக்கு இந்த வீடியோ ஸ்பெஷலாக தெரியுதுங்க. கொஞ்சம் ஓவராக தான் போகிறனோ. இந்த வீடு கட்டியிருக்கிற இடத்தோட அளவு கரெக்டாக 2.5 சென்ட்டுங்க. அதாவது 27.40. கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு சேர்த்து டூப்ளக்ஸ் மாடலில் இந்த பில்டிங்கை 1700 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டி முடிச்சிருக்காங்க. இந்த வீட்டோட எலிவேஷனோட கலர் பார்த்தீங்கன்னா கிரே அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் நீட்டாக முடிச்சு விட்டாருங்க. முன்னாடி செடிகள் வைக்க பிளான்ட்ரி பாக்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த கேட்டை ஓப்பன் பண்ணி உள்ள வந்ததுமே இந்த வீட்டோட கார் பார்க்கிங். இதோட அளவு 11:17ங்கிற அளவில் நல்லா ஸ்பேசியஸாகவே கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங்லேயே ஜலமூலையில் இண்டிவிஜுவல் போரும் வாட்டர் சம்பும் அமைச்சு ஃப்ளோருக்கும் வாலுக்கும் ஃபுல்லாக டைல்ஸை ஒட்டி வீட்டை சுற்றி வர செட் பேக் அமைச்சு அவுட்டர் பாத்ரூமை இந்தியன் கிளாஸ் டைப்பில் பண்ணியிருக்காங்க. வடக்கு பத்த மாதிரியான செட்டில் கிழக்கு பத்த மாதிரியான தேக்கு மரம் மெயின் டோருங்க. இது உள்ளே வந்ததுமே ஸ்பேசியஸான லிவிங் ஹாலுங்க. இதோட அளவு 16:16. இந்த ஹாலோட வெளிச்சத்துக்காக ஒன் சைடு வாலில் இங்கே ஒரு பெரிய விண்டோவை கொடுத்து அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டில் மல்டிமீடியா டிவி யூனிட்டுக்கான ப்ரொவிஷன் கொடுத்து அதுக்கு பக்கத்துலேயே வடக்கு பத்த மாதிரியான பூஜா கேபின் அமைச்சிருக்காங்க. இந்த மல்டிமீடியா டிவி யூனிட்டுக்கான பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா UPVC மெட்டீரியலில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷனை சின்ன கேபினட்டாக அடிச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ஹாலோட வெஸ்ட் சைடில் என்ட்ரு ஆகிற மாதிரியான ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இங்கே பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட அளவு 10:16ங்கிற அளவில் மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்து ஒன் சைடு வாலில் ஃபுல்லாக ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷனோட கிராஸ் வென்டிலேஷனுக்காக 2 பெரிய விண்டோவும் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கான அட்டாச்சு பாத்ரூம். இதோட அளவு 6:6. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஃப்ளோருக்கும் வாலுக்கும் ஃபுல்லாக நீட்டாக டைல்ஸ் ஓட்டியிருக்காங்க. அடுத்ததாக ஹாலோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கிற கிச்சனுக்கான என்ட்ரன்ஸ். இந்த கிச்சனோட அளவை 8:10ங்கிற அளவில் காம்பேக்டான மாடுலர் கிச்சனாக பிளான் பண்ணியிருக்காங்க. இதில் கொடுத்துருக்கிற டோர்ஸ் எல்லாமே UPVC டோர்ஸ் தாங்க. ஆனால் பார்க்க என்னவோ உடன் ஃபினிஷில் இருக்குது பாருங்க. எல் ஷேப்பில் வால் ஃபுல்லாமே கிளாஸியான டைல்ஸ் ஓட்டியிருக்காங்க. அது போக வெளிச்சத்துக்காக இங்கேயுமே 2 பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான படிகளுங்க. வெளிச்சத்துக்காக இங்கே ஒரு ஜன்னலோட இந்த படிகள் எல்லாமே லெதர் ஃபினிஷில் கிரைனட்டில் ஒட்டியிருக்காங்க. கைப்பிடியை SSTயில் பொருத்தியிருக்காங்க. மேலே வந்ததுமே இங்கே ஒரு சின்னதாக நடக்கிற மாதிரியான ஒரு ஏரியா. பெட்ரூம்குள்ளே அப்ரோச் பண்ணணும்ல, அதுக்காக தாங்க. இது 6:16ங்கிற அளவில் இருக்கிற லான்ச் ஸ்பேஸ். இது 2வது பெட்ரூமுக்கான என்ட்ரன்ஸ். இதோட அளவுமே 10:16ங்க. கீழே உள்ள பெட்ரூம் இருக்கு இல்லைங்களா, அதை அப்படியே மேலே கொண்டு வந்துட்டாங்க. இந்த ரூமுக்கான ஸ்டோரேஜுக்காக ஒரு லாஃப்ட் மட்டும் அடிச்சு UPVC டோர்ஸில் க்ளோஸ் பண்ணி இந்த ரூமோட வெளிச்சத்துக்காக 2 பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் கொடுத்துருக்கிற எல்லா ஜன்னலுமே மர ஜன்னல் தாங்க. இந்த ரூமுக்கான அட்டாச்சு பாத்ரூம். இதோட அளவுமே 6:6 தாங்க. கீசரை மட்டும் மாட்டினா போதும், பக்காவான பாத்ரூம் ரெடிங்க. அப்படியே இந்த பெட்ரூம்லேருந்து வெளியில் வந்து இந்த லாஞ்ச் வழியே நடந்து வந்தோம்னா 3வது பெட்ரூமை இந்த பக்கம் அமைச்சிருக்காங்க. இந்த பெட்ரூமோட அளவு 8:16ங்க. இங்கேயுமே ஸ்டோரேஜ்க்காக லாஃப்ட் அடிச்சு டோர்ஸில் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ரூமோட வெளிச்சத்துக்காகவும் 2 ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இது இந்த ரூமுக்கான அட்டாச்சு பாத்ரூம். 3x5 அடியில் கொஞ்சம் காம்பேக்டாக தாங்க இருக்குது. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தார் ரோடு வசதி இருக்குது, ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இருக்குது, தண்ணி வசதி இருக்குது, அத்திக்கடவான குடிநீர் தண்ணி வசதியும் இருக்குதுங்க. அது போக இந்த வீட்டுக்கு இண்டிவிஜுவல் போரும் போட்டிருக்காங்க. பக்காவான DTCP சைட்டில் இருக்கிற இந்த வீட்டுக்கு அப் டு 85% வரைக்குமே லோன் வசதியும் பண்ணி கொடுக்குறோங்க. இந்த வீடு கோயம்புத்தூர் காரமடைக்கு பக்கத்தில் சவிதா ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே பேக் சைடில் ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குதுங்க.
இடத்தோட சேர்த்து இந்த வீட்டோட விலையை 60 லட்சம் ரூபாய்க்கு சொல்லியிருக்காங்க. விலையும் கொஞ்சம் முன்ன பின்ன அனுசரித்து நெகோஷியேட் பண்ணியும் கொடுக்கறதாவும் சொல்லியிருக்காங்க. மொட்டை மாடியிலையும் போய் பார்த்துடலாம். எந்த அளவுக்கு குடியிருப்பு பகுதியாக இருக்குன்னு பார்த்தா தெரிஞ்சிடும். ஓரளவுக்கு இல்லைங்க, இந்த வீட்டை சுற்றி நிறையவே வீடுகளும் ஆயிருக்கு. வர்ற வழியிலையும் பார்த்தங்க அங்கங்கே புதிய வீடுகளை கட்டிட்டு தான் இருந்தாங்க. அவ்வளோதாங்க இந்த வீட்டோட எஸ்டடி. அடுத்த ஒரு சூப்பரான வீட்டோட வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி. இந்த வீட்டை பற்றின டீட்டெயில் எல்லாமே டெஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். விருப்பம் உள்ளவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.